கிறிஸ்துமஸ் என்பது வெறும் பண்டிகை அல்ல, அது அன்பின் மெல்லிசை. ஒவ்வொருவரின் இதயத்திலும் துளிர்க்கும் நம்பிக்கை. உலகெங்கும் வாழும் பெரும்பாலான மக்களின் அற்புத திருவிழாவும் அது பெருவிழா. எம்பெருமான் மகான் இயேசுவின் பிறந்த நாள் பெருவிழா. மனிதர்களின் இதயத்தை தூய்மைப்படுத்தும் அன்பும் மன்னிப்பும் கலந்த ஒரு தெய்வீக உணர்வு தோன்றும் அற்புத நாள் இந்நாள். இப்புனிதமான கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு வருகை புரிந்து மலர்ந்த பூவின் புன்முகத்துடன் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர், எமது சகோதரிகள், தாத்தா பாட்டிகள், விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் துளிர்க்கும் அன்பின் ஒளியால் இன்று இந்த அரங்கம் பிரகாசிக்கிறது என்று கூறி உங்கள் அனைவரையும் என் இதயம் கனிந்த அன்போடும் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஜெபம் என்பது தெய்வத்தின் மனதை திறக்கும் ஒரு அற்புத திறவுகோல். ஜெபிக்கும் மனத்தில் தெய்வீக அமைதி குடிகொள்ளும் என்பதற்கிணங்க இன்றைய நிகழ்வின் இவ்வினிய துவக்கத்தில் நம்மிடையே தேவனுடைய சமாதானத்தை வரவழைப்பதற்காக இயேசுவின் அன்பை நமக்கு நினைவூட்டும் ஒரு புனிதமான கிறிஸ்துமஸ் ஜெபத்தை நிகழ்த்த வருமாறு நமது முதலாம் ஆண்டு மாணவியர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். வசனங்கள் 22-23. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் உங்களை மிகவும் அன்பு செய்து நேசித்து வரும் அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் எமது கல்லூரியின் கிறிஸ்து பிறப்பு நாளை அனுசரிப்பதற்காக தலைமையேற்று நடத்தி வந்துள்ள ரெவரண்ட் ஃபாதர் ஜான் பிரிட்டோ அவர்களை உடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஏறெடுக்கும் எல்லா காரியங்களிலும் நீர் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்து அவருடைய பணி இன்னும் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இத்தகைய அன்பின் மறுரூபமான தேவகுமாரன் பிறந்த தினம் கிறிஸ்துமஸ் புனித தினத்தை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
முதலாவதாக நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அருட்தந்தை ஜான் பிரிட்டோ SAC அவர்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பது வள்ளுவன் வாக்கு. இதன் பொருள் அன்பை ஒருபோதும் அடைத்து வைக்க இயலாது, அது நிச்சயம் வெளிப்பட்டுவிடும் என்பதே. இந்த உயரிய குரலின் பொருளை வாழ்வாகவும் வழியாகவும் தம் பணியில் சுமந்து அன்பை சொல்லால் அல்ல செயலால் உணர்த்தி சேவையையே சாட்சியாக மாற்றியவர் நமது அருட்தந்தை அவர்கள். இந்த இனிய தருணத்தில் எங்கள் உள்ளங்கள் மலர, முயற்சிகள் செழிக்க, பாதைகள் ஒளிர, இதயம் கனிந்த அன்புடனும் ஆழ்ந்த மரியாதையுடனும் நம் அனைவரின் சார்பாக அருட்தந்தை அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். தற்போது சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நமது கல்லூரி செயலர் அருட்சகோதரி சபினா ஜோஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொள்ளாச்சிறகை விரித்து ஆடினால் போடுமா கல்லாதான் கற்ற கவி என்ற பாடலுக்கேற்ப நாம் அனைவரும் வான்கோழியாய் வீற்றிருக்க காலமெல்லாம் காணமயிலாய் வீற்றிருந்து ஆய்ந்து அறிந்து அணிதினமும் எங்களை ஆற்றி தேற்றி எமது கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் கல்லூரி செயலர் அருட்சகோதரி டாக்டர் சபினா ஜோஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகவென வரவேற்கின்றேன். மாலைகள் இட வேண்டாம், மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், எமது கல்லூரி தந்த அன்பு போதுமே என்று வாழ்ந்து வரும் எமது கல்லூரி முதல்வர் டாக்டர் வையதுரை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். எமது சிநேக இல்லத்தை சிநேகித்து அனுதினமும் எமது தாத்தா பாட்டிகளை பற்றியே சிந்தித்து வாழ்ந்து வரும் எமது சிநேக இல்லத்தின் சிநேகிதி வாழும் அன்னை தெரசா அருட்சகோதரி லாலி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். உலகில் எவர் ஒருவர் தனது பெற்றோருடன் வாழ்கிறாரோ அவரே உண்மையில் லட்சாதிபதி. யார் தனது தாத்தா பாட்டிகளோடு வசிக்கிறார்களோ அவரே உண்மையில் கோடீஸ்வரர். அந்த வரிசையில் நம் அனைத்து பேரையும் அன்பின்பால் உலக கோடீஸ்வர பட்டியலில் உயர்த்தி வைத்திருக்கும் அத்தனை தாத்தா பாட்டிகளையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சங்கீதம் என்பது ஆன்மாவின் மொழி. கிறிஸ்துமஸ் பாடல் என்பது தேவன் மனிதனுக்கு அனுப்பும் அமைதியின் செய்தி. இப்போது நம் இதயங்களை அமைதியால் நிரப்ப மென்மை மற்றும் இனிமை கலந்த குரலோடு நமது முதலாம் ஆண்டு மாணவர்கள் இனிமையான கிறிஸ்துமஸ் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கின்றோம்.
நடனம் என்பது சொற்களால் சொல்ல முடியாத உணர்வுகளை உடல் மொழியில் வெளிப்படுத்தும் கலை. இயேசுவின் பிறப்பில் நிறைந்து கிடக்கும் மகிழ்ச்சியை காலடியில் தாளங்களாகவும் கைகளில் வர்ண ஜாலங்களாகவும் கொண்டு கண்ணுக்கு விருந்தளிக்க உள்ள இந்த அற்புதமான கிறிஸ்துமஸ் நடனத்தை வழங்க எமது 2ஆம் ஆண்டு மாணவிகளை என்புடன் வேலைக்கு அழைக்கின்றேன். கிறிஸ்துமஸ் பரலோக மெல்லிசைகள் மனித குலத்தின் மீதான கடவுளின் முடிவிலா அன்பை நமக்கு நினைவூட்டும் காலம். இந்த அழகான பண்டிகை சூழ்நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்ல செல்வி சாலினியை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரது இனிமையான குரல் எப்போது நம் இதயங்களை உயர்த்தி ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் அரவணைப்பை கொடுத்து வருகிறது. அவரது பாடல் நம் இதயங்களை கிறிஸ்துமஸின் உண்மையான சாரத்தால் நிரப்பட்டும். சாலினியை என்போடு மேலைக்கு அழைக்கின்றேன். அழகிய குரலால் அனைவரையும் மயங்க வைத்த சாலினிக்கு நன்றி. மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தைகள் வேண்டாம், ஒரு நடனத்தின் அசைவே போதும், அப்படித்தானே? மற்றொரு வண்ணமயமான துடிப்பான மற்றும் உற்சாகமான நடன நிகழ்ச்சியுடன் இந்த கொண்டாட்டத்திற்கு மேலும் அழகை சேர்க்க நமது 1ஆம் ஆண்டு மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன்.
இன்னிசையால் இதயங்களை நிரப்பிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நன்றி. இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நம் மனங்களை இணைத்து நம் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப இப்பண்டிகை உணர்வை மேலும் உயர்த்துவதற்காக இன்றைய நிகழ்வின் அடுத்த அழகான நடனத்தை வழங்க உள்ள 2ஆம் ஆண்டு மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன்.
ஆசீர்வாதங்களையும் நாம் உள்ளங்களுக்குள் ஊற்றவும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை நம் இதயங்களில் இன்னும் ஆழமாக பதிய வைக்கவும் 2ஆம் ஆண்டு மாணவர்களை பாடல் பாட வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு என்பது சொல்லப்படும் கதை அல்ல, இதயத்தை வருடி கண்களில் நீர் வர வைக்கும் உண்மை. அன்பு, தியாகம், மன்னிப்பு, மனிதநேயம், இந்த 4 தூண்களில் தான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் ஆன்மா நிறைந்துள்ளது என்ற இந்த அழகான செய்தியுடன் நமது 1ஆம் ஆண்டு மாணவ ஆசிரியர்கள் நம்முன் சமர்ப்பிக்கும் இந்த அருமையான நாடகத்தை நாம் அனைவரும் ரசிப்போம், இறைமகனின் தெய்வீக வாழ்வை போற்றுவோம் என்று கூறி மாணவர்களை அன்புடன் மேலுக்கு அழைக்கின்றேன். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகில் ஓர் குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்லகுமாரனான இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களில் இருந்து ரட்சிக்க வந்த இரட்சக இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஒரு கன்னியின் வயிற்றில் உருவாக்க சித்தம் கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து அந்த கன்னியிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தார். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்திற்கு செல்வோம். மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியாள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீது அரியணையில் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே.
வல்லமை உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இதுவே 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. நான் உன் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாள் கருவுற்று இருந்ததை யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியோ மரியாவை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் மரியாவை விலக்கிவிட யோசித்துக் கொண்டிருந்தார். மரியா நல்லவளாயிற்று. இது எப்படி இருந்தது? இதை கேள்விப்பட்டால் சமூகம் என்ன சொல்லும்? மரியாவிடமிருந்து யாருக்கும் தெரியாமல் விலகிவிடலாமா? ஒரே குழப்பமாக இருக்கின்றது. என்ன செய்வது? அன்று இரவு வானதூதர் யோசேப்பின் கனவில் தோன்றியது. யோசேப்பே, தாவீது மகனே, உன் மனைவியின் மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்று எடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். அந்நாளில் உலகமெங்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்று அரசர் கட்டளையிட்டு உள்ளார். எனவே அவரவர் ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டமையால் தாவீது வழிவந்தவரான யோசேப்பு தமக்கு ஒப்பந்தமான மரியாளோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீது ஊருக்கு சென்றார். அப்போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. ஐயா, ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். இந்த இரவு மட்டும் தங்குவதற்கு இங்கே ஏதேனும் இடம் இருக்கின்றதா? இல்லை இல்லை, இங்கு தங்குவதற்கு இடம் இல்லை. வேறு இடம் செல்லுங்கள். ஐயா, ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். இந்த இரவு மட்டும் தங்குவதற்கு இங்கே ஏதேனும் இடம் இருக்கின்றதா? இல்லை இல்லை, இங்கு தங்குவதற்கு இடம் இல்லை. வேறு இடம் செல்லுங்கள். அம்மா, அம்மா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். இந்த இரவு மட்டும் இங்கு தங்குவதற்கு ஏதேனும் இடம் இருக்கிறதா? இங்கு தங்குவதற்கு இடம் இல்லை. ஆனால் அங்கு உள்ள மாட்டுத் தொழுவத்தில் இடம் இருக்கிறது. இது போதும், நாங்கள் இதை உபயோகித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா.
அதிரூபன் தோன்றினானே கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் பின்னினானே கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே இருபாடு நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைவாளன் தோன்றினானே முட்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே நெஞ்ச மலையிலே அகிலங்கள் நடையவே அதிரூபன் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே. நல்ல பாட்டுகளை கொடுங்க. Members of the staff, dear students, தாத்தா பாட்டிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. பாலு மகேந்திரா அப்படின்னு ஒரு இயக்குனர் இருந்தார். யாருக்கா தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பெருசா தெரியுமான்னு தெரியல. 80களில் ஒரு ஆகச்சிறந்த டைரக்டர். அவர் இயக்கிய ஏதாவது படம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ரஜினி மூவியா? இயேசுவை சுற்றி ஒரு பற்றிய கதைகள். அதில் ஒரு கதை தான் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை பாலு மகேந்திரா தன்னுடைய வாழ்வையில் கண்டிப்பாக ஒரு படமாக எடுத்து இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆசை என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை அவரை முன்னிச்சு. அந்த கதையை அவர் படமாக்கிறதுக்கு முன்பாக அவர் இறந்து போயிட்டார். அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நினைக்கிறேன். இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு விபச்சார விடுதி, ஒரு மாலை நேரம், ஒரு போர் வீரன் தன்னுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமும் அவனான் வந்து அந்த கிறிஸ்து பிறப்பு பற்றிய புதிய ஒரு செய்தியையும், நம் வாயிலிருந்து சொற்கள் எவ்வாறு உருவாக வேண்டும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், ஆசிரியர்களாகிய நாம் எவ்வாறு மாணவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய அழகான செய்தியை இந்த நன்னாளில் எங்கள் மாணவர்களுக்கும் எங்களுக்கும் பகிர்ந்து கொண்ட நமது மதிப்பிற்குரிய அத்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கேக் கட்டி. இன்று யாருடைய பிறந்த நாளை கொண்டாடி கட்டுவோம்? மகான் இயேசுவின் பிறந்த நாள். கண்டிப்பா அவருடைய பிறந்த நாள்லையும் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் கேக் கட்டிங் அப்படிங்கிற நிகழ்வுக்கு நம்மளுக்கு கேக் கட் பண்ணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நமது அச்சமுதவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். Jingle bells,
நிரந்தரம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றட்டும். கிறிஸ்துமஸ் மணி உங்கள் கனவுகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கட்டும். கிறிஸ்துமஸ் அன்பு உங்கள் குடும்பத்திலும் இதயத்திலும் என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று கூறி, நன்றி கூறும் மனம் எப்போதும் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கிணங்க இன்றைய நிகழ்வை அர்த்தமிக்கதாக மாற்றிய அனைவருக்கும் நன்றியை நல்கிட நமது பேராசிரியர் டாக்டர் பாக்கியம் அவர்களை நன்றியுரை நவில அன்புடன் அழைக்கின்றேன். ஹாப்பியா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி மகிழ்ச்சியோடு இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைத்து பெருமக்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்பாக நிறைவு செய்யும் இவ்வேளையில் நன்றி உரையாற்றுவது எனக்கு வெறும் மரியாதை மகிழ்ச்சியுமாகும். இந்த விழாவில் அன்பின் உணர்வால் நாம் எல்லோரும் ஒன்றுபடுகிறோம். முதலில் இன்று நடைபெறும் அனைத்து செயல்களுக்கும் அருளாசி புரிந்த வல்லமையுள்ள இறைவனுக்கு எமது நன்றியை உரித்தாக்குகிறேன். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்களின் ஆசீர்வாதமும் அருமையான செய்தியையும் அரிய கதைகள் மூலம் நம் மாணவ ஆசிரியருக்கு வழங்கிய அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். அன்பின் அரவணைப்பு மற்றும் உண்மையான தியாகத்தால் உலகை ஒளிரச் செய்வது கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆம், மகத்தான தேவ அன்பை நம் சிநேக இல்ல தாத்தா பாட்டிகளோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் தம் ஆசிரிய மாணவர்கள் நற்பண்புகளையும் மதிப்புகளையும் பெறுவார் என்ற நோக்கத்தோடு இவ்விழாவை சிநேக இல்லத்தில் ஒருங்கமைத்து கொடுத்த நமது புனித சார்லஸ் கல்வியல் கல்லூரியின் செயலாளர் முனைவர் அருட்சகோதரி சபினா ஜோஸ் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்களை தாண்டிய உறவாய், நட்சத்திரங்களுக்கு உறைவிடம் கொடுக்கும் வானமாய், பாட்டிகளின் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் சிகரமாய், ஆண்டவரின் அன்பின் சேவையை சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் சிநேக இல்ல பொறுப்பாளர் அருட்சகோதரி லாடி அவர்களுக்கும் என் மனதார நன்றிகள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எம் மாணவ ஆசிரியர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி அனைத்து திறன்களையும் வளர்த்துக் கொள்ளும் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றும் எங்கள் கல்லூரி முதல்வர், பேராசிரியர் மற்றும் அலுவல் பணியாளர்கள் அனைவருக்கும் எமது மனதார நன்றிகளை கூறுகிறேன். Here you are conducting this Christmas celebration with us. It's a special time for the parties. They wait for that day and they make it from yesterday, day before yesterday onwards. They were trying to arrange these things at the hall, and they always say that the college sister Sabina always arrange their Christmas program with us. No other celebrations for them. So thank you, sister, for arranging and thinking of the poor. That is the Christmas, the celebrations, the meaning of the celebration you have depicted here. Thank you very much, the students, for your contribution to the poor and the parties here. May God bless you all. I really appreciate all your programs. Everything was meaningful and giving some values to everyone. And you continue to carry on this, and I wish you all happy Christmas and happy New Year too.